ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஆன்மீக தாள்கள்னு சொல்கிறத விட இது ஒரு பரிகாரம் என்று கூட சொல்லலாம். அதோடு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ராசிகளுக்கு கிரகங்களால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை அறிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கு. அதில் மே 5ஆம் தேதி ஒரு சிறப்பான நாளாக வரப்போகுது. மே 5ஆம் தேதி தேய்பிரையில் சித்திரை மாதத்தில் சதுர்த்தியானது வருது. இந்த சதுர்த்தியுடைய சிறப்புகளையும் இந்த சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். அதோடு இந்த சதுர்த்தியில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையக்கூடியதுனால மேச ராசிக்காரங்களுக்கு சதுர்த்தியிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஸோ இது மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சித்திரா அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸான விஷயங்கிறது திருவிழா தான். அதோடு நிறைய விசேஷமான நாட்கள் தான். சித்திரையில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லப்படுது. இந்த தினம் உங்கள் ராசிக்கு இதை செய்தால் அதிகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். எதை செய்தால் அதிகமான பலன் உண்டாகும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதை செய்து பயன்பெறுங்க. தினமுமே இறை வழிபாடு மேற்கொள்வது நல்லது தான். நிறைய பேர் டெய்லியுமே வழிபாடு செய்யணுமா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக கேட்பீங்க. டெய்லியுமே வழிபாடு செய்யுங்க. அதனால் உடலும் மனமும் எப்போதும் உற்சாகத்தோடும் ஆரோக்கியமாக இருக்கும். அதோடு நமது கலாச்சாரத்தில் இறைவனை வழிபட்டு நன்மைகள் பலவற்றை பெறுவதற்கு ஏராளமான முறைகள் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை புரிஞ்சுக்கிறீங்க. பெரும்பாலான மக்கள் அதை புரிஞ்சிக்காமவும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் விரும்பி வழிபடக்கூடிய பல தெய்வங்களில் விநாயகரும் ஒன்று. அவரை சித்திரை மாத தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் இப்படி வழிபட்டால் இத்தகைய நன்மைகள் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ எத்தகைய நன்மைகள் பெற முடியுங்கிறத தான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக சிறப்புகளை கொண்ட தினம் சித்ரா பௌர்ணமி தினம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு 4வது தினம் அல்லது திதியாக வரக்கூடிய நாள் சித்திர தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி தினம். இதில் விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்துக்குரிய மிக சிறந்த தினங்களாக சித்திர மாத சங்கடகர சதுர்த்தி தினமும் ஒன்றாக இன்றளவு திகழ்கிறது. இந்த தினத்தில் விநாயகர் பெருமான விருந்து வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் வாழ்வில் அனைத்தும் கிடைக்க பெறுவது யாராலையுமே தடுக்க முடியாது. சித்திரை மாத தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகாலையில் எழுந்து நீராடணும். கூட உணவு எதுவும் உட்கொள்ளாமல் மாலை வரை விநாயகர் பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோவில் இல்லைனா சந்ததிக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு பசும்பால் தந்து ஆராதனை பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு செய்யணும். வழிபாடு முடித்து ஆலயத்தையே 8 முறை ஆலயத்தை வணங்க வேண்டும். கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டுக்கு உபவேசம் இருக்கிறத முடித்து கொள்ள வேண்டும். சித்திரை மாத தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட நிலை நீங்கும். தம்பதிகளுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்பட்டவங்க நோய்கள் நீங்கி பூரண உடல்நலம் பெறுவீங்க. வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் தாமதமாகக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். இப்பேற்பட்ட இந்த ஸ்பெஷல் சித்திர சங்கடகர சதுர்த்தியில் கிரகங்களும் சாதாரணமாக இருக்காமல் ஸ்பெஷலாக அமையும். அப்போ எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும். ஸோ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 5 எப்படி இருக்கோ, எந்த விஷயங்களில் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும், உங்கள் ராசிக்கு இனி தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பற்றியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்கு 7.5 சனி காலம் தொடங்கி இருக்கு. இந்த மே 5 3 கிரகங்களுடைய பயிற்சி வலுவாக நடக்க இருக்கு.
இருப்பினும் இந்த மாதத்தில் கோள்கள் சாதகமாக இருக்கிறது. மே 5 முதல் என்ன மாற்றங்கள் நடக்கோ, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணத்திலலாம் எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எல்லாமே புட்டு வைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேச ராசினருக்கு பொதுவாகவே கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் மே 5 முதல் ஏற்றிறக்கமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி நாட்கள் அமைகிறது. மே 5 முதல் பாதி வரை மிகவும் சாதகமாக இருக்கும். இரண்டாவது பாதியில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றம் சிறிய பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இருக்கோ, அலைச்சலும் இருக்கோ, சரியாக தூங்க முடியாத நிலை கூட உண்டாகலாம். குழப்பமான மனநிலை அல்லது முடிவெடுக்க முடியாத சூழல் கூட நீடிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்கிறதுனால முக்கிய விஷயங்கள் இப்போ எதையும் செய்ய வேண்டாம். குழப்ப நிலையில் எது செய்தாலும் அது குழப்பமாகவே இருக்கும். அதோடு அதில் நிறைய கஷ்டமும் இருக்கும். அதனால் குழப்ப நிலையில் எதையும் செய்ய வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு உங்களுடைய காதல், திருமணம், குடும்ப உறவுகளில் கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மேச ராசினருக்கு மே 5 முதல் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு இருக்காது. அதோடு திருமண பேச்சுவார்த்தைக்கு கூட இந்த நாட்கள் சாதகமாக இல்லை. குடும்பத்தினரால், குறிப்பாக வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் உண்டாகும், செலவும் அதிகரிக்கும். ஸோ அதிர்ஷ்டம் உண்டாகிறது, செலவு அதிகரிக்கிறது, இதெல்லாம் ஓகே. அதோடு காதலிப்பவர்கள் கூட இந்த டைம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த டைம் குழந்தைகளால் செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் செலவுகள் அதிகரிக்கிறது. இந்த டைம் காதலிப்பவர்கள் கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ சுச்சுவேஷன் உங்கள் கைக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை காலம் என்பதை மட்டும் நான் நினைவில் வைத்துக்குங்கிறத சொல்ல வரேன். ஸோ நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ராசினருக்கு இந்த மே 5 முழுவதுமே நிதிநிலை நன்றாகவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைகிறது. சீரான வருமானம் இருக்கோ, அதே நேரத்தில் வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இருக்கோ. குழந்தைகளுக்கு கூட நிறைய செலவு செய்ய நேரிடும். செலவுகளை சமாளிக்க சிறிய தொகையாவது சேமிக்க வேண்டும். உதாரணமாக மருத்துவ செலவு, வீட்டுக்கான பராமரிப்பு செலவு, வாகன ரிப்பேர் போன்ற செலவுகள் உண்டாகலாம். அதோடு ஆடம்பர செலவுகளை செய்து கடன் வாங்க வேண்டிய சூழலை தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்க போது. இதற்கேற்ப கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதே போல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மே 5 முதல் குரு பகவான் அனுகூலமாக இருக்கிறார். அதுவும் 2ஆம் பாதியில் ராகு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துக்கு செல்கிறார். எனவே தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மே 5 நடுப்பகுதியில் இருந்து நல்ல மாற்றங்களை காண முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அசுர வளர்ச்சி ஏற்படும். அதே போல் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மெயினாக அவசியம். ஏன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு மே 5 2ஆவது பாதியிலிருந்து பேச்சில் தான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதில் தான் ரொம்ப நிதானம் தேவை. கடுமையான பேச்சால் பெரிய சிக்கல்கள் உண்டாகலாம். அதோடு அலைச்சல், பயணங்கள் போன்றவை பணவிரயம் மற்றும் உடல் சோர்வை உண்டாக்கும். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீண் விரயங்களை நல்ல செலவுகளாக மாற்ற முயற்சிக்கணும். அப்படியெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.